யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். இந்த யோக சக்தியாகப்பட்டது எல்லா இதுலேயுமே பொருள்களிலும் அது ஊடுருவும். யோக சக்தி அப்படின்றது மிகப்பெரிய சக்தி, இறைவனால் அளிக்கப்பட்ட சக்தி. நம்ம உடல் கூட அணுக்களால் உருவானது தான். நம்ம உடல் வேற ஒன்றும் இல்லை, இதே அணுக்கள் தான் வெவ்வேறு பரிணாமங்கள்ல இருக்கு, அவ்வளோதான். அதனால நம்ம எதுக்கு நான் அதை சொல்ல வரேன்னா, இந்த சக்தியாகப்பட்டது யோக சக்தி இன்னதுல தான் அப்படி வேலை செய்யும் அப்படின்னு இல்லை. எல்லா பொருள்களிலும் அது செய்யும். இப்போ நம்ம ஒரு பொருள் கொடுக்குறோம், அது கூட ஒரு சின்ன இது கொடுக்குறோம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். ஒரு பொருள் கொடுக்கணும், அதை பார்த்து கொடுத்தோன்னா அவர் சந்தோஷம் பண்ணணும் கொடுத்தீங்க, அவர் பார்த்தோன்னே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரி அவர் இருப்பார். அந்த பொருளில் கூட அது வேலை செய்யும். ஒரு பேன் கொடுக்குறோமா அதில் கூட அது இருக்கும், ஒரு புக்கு கொடுக்குறோமா அதில் கூட இருக்கும், ஒரு கிஃப்ட் கொடுக்குறோமா அதில் கூட அந்த வைப்ரேஷன் போகும், அதில் கூட அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். ஆக யோக சக்தி அப்படின்றது நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்களுக்கு எப்படிலாம் நீங்க பயன்படுத்துறீங்களோ பயன்படுத்திக்கங்க. ஆனால் நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும். சில பேர் யோக சக்தி எடுத்துட்டு சரின்னு சில பேர் தவறான வழியில பயன்படுத்தி என்ன ஆகுது, அது கர்ம வினைகளை உருவாக்கும். எந்த அளவுக்கு நமக்கு நன்மைகளை உண்டாக்குதோ அந்த அளவுல பாதிப்புகளை உருவாக்கும். அது செய்யக்கூடாது. அதனாலதான் நான் அந்த மாதிரியான விஷயங்களை எதுவுமே கற்றுக் கொடுக்கறதே கிடையாது. யோக சக்தி நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். இருந்தாலும் ஒரு சிலர் அதை மனிதனுக்கு அறிவு இருக்குன்றதுக்காக குறுக்கு புத்தின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி சரி இப்படி செய்வோம் அப்படி செய்வோம்னு செய்யறதும் உண்டு. அதனால அது கர்ம வினைகள், அது அவங்கள சேர்ந்தது. அது குரு இந்த பொறுப்பாளி ஆக முடியாது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.